இந்திய ரயில்வே தட்கல் டிக்கெட் திட்டத்துல பொதுமக்கள் நலன கருத்துல கொண்டு சமீபத்துல பல்வேறு புதிய மாற்றங்களை அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி நம்ம பார்க்கும்பொழுது கடந்த 1ஆம் தேதி முதல் IRCTC இணையதளத்துல அப்புறம் மொபைல் செயலியில ஆதார் எண் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அதிகாரப்பூர்வ PRS கவுண்டர்கள் OTP-யை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் தட்கல் பயணச்சீட்டு முன்பதிவு வழங்க முடியும் அப்படின்னோ அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இது நேற்று முன்தினத்திலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. தட்கல் பயணச்சீட்டுகளை ஓபன் ஆன முதல் 30 நிமிடங்களுக்கு முன்பதிவு செய்ய நாம அனுமதிக்கப்பட மாட்டோம். இந்த மாதிரி பல மாற்றங்களை ரயில்வே துறை கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த நிலையில தான் இன்னும் சில மாற்றங்களையும் திட்டங்களையும் இந்திய ரயில்வே துறை கொண்டு வர இருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரயில் பெட்டிகள்ல பயணிகளுடைய பாதுகாப்புக்காக கண்காணிப்பு கேமரா பொருத்த முடிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒண்ணு. அதாவது 74,000 ரயில் பெட்டிகள்ல அப்புறம் 15,000 ரயில் என்ஜின்கள்ல கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட இருக்கு. இதற்கு அடுத்தபடியா என்ஜின்கள்ல பொருத்தப்படுற கேமராவில் மைக்ரோஃபோனையும் இப்ப பொருத்தப்பட இருக்காங்களாம். ஒவ்வொரு என்ஜின்லையும் 6 அதிநவீன கேமராக்கள் வைக்கப்படவும் இருக்கிறதா ரயில்வே துறை சொல்ல இருக்கு. இந்த கண்காணிப்பு கேமராக்கள் ரயில் 100 கிலோமீட்டர் வேகத்துல போனாலும் இந்த காட்சிகள் எல்லாமே தத்ரூபமா பதிவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா முக்கியமா முன்பதிவில்லாத பெட்டிகள்ல சில மாற்றங்களை கொண்டு வரதுக்கு ரயில்வே இப்ப முடிவு செய்ய இருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அதாவது உத்தரப்பிரதேசத்துல நடந்த மகா கும்பமேளாவை நம்ம யாராலும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த கும்பமேளாவுக்கு போறதுக்காக டெல்லி ரயில் நிலையத்துல ஆயிரக்கணக்கான பயணிகள் உத்தரப்பிரதேசத்துல நடைபெற்ற இந்த கும்பமேளாவுக்கு செல்றதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 18 பேர் உயிரிழந்தாங்க. ஒரே நேரத்துல முன்பதிவில்லாத பெட்டிகள்ல பயணிக்க பல பேர் அங்கு கூடியிருந்ததுனாலையும் டிக்கெட் வழங்கியதுனால தான் இந்த சம்பவம் அரங்கேறுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா குறிப்பா முக்கிய ரயில் நிலையங்கள்ல ரொம்ப தூரம் செல்லக்கூடிய ரயில்கள்ல அதுவும் முன்பதிவு பெட்டிகள்ல கூடுதலா ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்களை நியமிக்கப்பட்டு கண்காணிப்புல ஈடுபட்டு வராங்க இந்தியன் ரயில்வே. அதே மாதிரி 2ஆம் வகுப்பு டிக்கெட் வாங்கினவங்க முன்பதிவு பெட்டிகளை பயணம் செய்யறத தடுக்கவும் கண்காணிப்புகள் இன்னொரு பக்கம் தீவிரப்படுத்தி இருக்காங்க. ரயில் புறப்படுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முன்பதிவில்லா பெட்டிகள் திறக்கும் நடைமுறையும் ஒரு சில ரயில்கள்ல இப்ப அறிமுகப்படுத்தப்பட்டும் இருக்கு. இது நடைமுறையிலையும் இருக்கு. இதன் மூலமா 2ஆம் வகுப்பு டிக்கெட் வாங்கின பயணிகள் நடைமேடையில வெயிட் பண்ணி ஒரு நீண்ட வரிசையில நின்னதுக்கு அப்புறமா கதவுகள் திறக்கப்பட்ட அப்புறம் தான் ரயில்ல ஏற அனுமதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஏறும் பொழுது கண்டிப்பா